Taste the Daily. கோவையில் விஐபி வேந்தர் விஸ்வநாதனுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் வேந்தர் விஸ்வநாதனுக்கு நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்தால் கடந்த மாதம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. இதற்காக அவருக்கு உலக தமிழ் பண்பாட்டு மையம் மற்றும் தமிழ் இயக்கம் சார்பில் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் ஆகியோர் கலந்து கொண்டு விஸ்வநாதனுக்கு புகழாரம் சூட்டி வாழ்த்தி பேசினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கல்வி, அரசியல் மட்டுமின்றி தமிழருக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர் என புகழாரம் சூட்டினார். ஐயா ஜிவி அவர்கள் அரசியல், கல்வி மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதோடு தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் இயக்கம் நிறுவி தமிழ் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அன்னை தமிழ் மொழிக்கு தனது பங்கை அளித்து வருகிறார். ஐயா ஜிவி அவர்கள் அரசியல், கல்வி மேம்பாடு மற்றும் மக்களின் சமூக மேம்பாட்டிற்கு மிகுந்த ஆர்வம் கொண்டு பெண்கள் மற்றும் வேலையில்லாத இளைஞர்களின் வாழ்க்கை மேம்பட பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு தன்னம்பிக்கை தந்து வருபவர். அதே போல இத்தகைய சாதனையாளர் ஐயா ஜிவி அவர்களுக்கு பாராட்டு விழா அது நம்முடைய அண்ணன் டாக்டர் நல்லா பழனிசாமி அண்ணனுடைய தலைமையில் நடப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. டாக்டர் ஜிவி யூனிவர்சல் உயர்கல்வி அறக்கட்டளை நிறுவி வேலூர் மாவட்ட பகுதியில் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவை சேர்ந்துள்ள தகுதியுள்ள மாணவர்கள் உயர் படிப்பை தொடர உதவித்தொகை வழங்கி வருகிறார். பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன், விஸ்வநாதன் எப்போதும் அனைவரிடத்திலும் மனித நேயத்துடன் பழகக்கூடியவர் என புகழாரம் சூட்டினார். டாக்டர் பட்டமல்ல, மனித நேயத்தோடு மக்களை அணுகக்கூடியவர் என்பதை நான் அறிவேன். அவர் வாழ்ந்த வரலாறுகள் வேறு. திராவிட இயக்கத்தில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சி தலைவர்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், அதற்கு பிறகு எடப்பாடி அவருடைய பல்வேறு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது அவர் நாடாளுமன்றத்திலே சென்று உரையாற்றுகிற போதும் தமிழிலே உரையாற்றி, அதை ஆங்கிலத்திலே அதிலும் உரையாற்றி, தமிழ் எப்படி தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது, தமிழுக்காக என்ன தியாகங்களை செய்ய வேண்டும் என்ற முறையில் உரையாற்றிய பெருமைக்குரியவர் ஜிவி அவர்கள். இந்த விழாவில் அதிமுக கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற அதிமுக நிர்வாகிகளை விழா ஏற்பாட்டாளர்கள் கௌரவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.